Hi friends, welcome back to Angelo Vlogs. இன்னைக்கு என்ன தெரியுமா பார்க்க போகிறோமா கைஸ்? அப்போ கோயம்புத்தூர் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் போகிறோம். அப்போ நான் சென்னை டு கோயம்புத்தூர். அப்போ நான் சென்னையில் இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருந்தா வாய்ப்பு இருக்குது, தெரியாதவங்களுக்கு கேட்டுக்கோங்க. வந்தே பாரத் ஒரு புல்லட் ட்ரெயின் கைஸ். அப்போ இங்கே கோ பைலட். அப்போ இது வந்தே பாரத் எக்ஸ்பிரஸில் போட்டிருக்கு. அது வந்தே பாரத்தான்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இது ரொம்ப நாள் 6 months எவ்வளோ மந்த்ஸ் ஆச்சுன்னு தெரில. ஃபுல்லாக கீழே பெயிண்ட் வந்துருச்சு, ஃபுல்லாக மண்ணாக இருக்குது கைஸ். பார்த்தாவே தெரியுது, உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். அதுவும் இல்லாமல் இங்கே கோ பைலட் காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. இதான் கோ பைலட். இது 2 ஆள் உட்காந்துக்கலாம். அப்போ பின்னாடி ஒரு 2 கோ பைலட் இருக்குது. இது 2 engine கை, 2 engines. அப்போ மேட் இன் இந்தியா. அதுக்கு இது என்ன போட்டிருக்குன்னு தெரியல, நீங்கள் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணிடுங்க எனக்கு. அப்போ நாங்கள் இருந்து D1 கோச்சு. எங்களுக்கு 2 விண்டோ சீட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஆசல். அப்போ நாங்கள் ஒரு பிரச்சனை ஆச்சு, அதில் சொல்கிறேன் வேணா. இது ஃபுல்லாக ஒரு 10 meters இருக்கும் கைஸ் போகிறதுக்கு. 10 meters கூட இல்லை, ஒரு 5 meter இருக்கும். சீரியஸாக சொல்கிறேன். 2 engine இது. அதனால் முன்னாடி ஒன்று இருக்குது, பக்கத்துலேயே ஒரு பெங்களூர் எக்ஸ்பிரஸ் இருக்குது. இது என்னன்னு தெரியல. இதுவும் புல்லட் ட்ரெயின் தான் நினைக்கிறேன், பார்க்க அப்படி தான் இருக்குது. அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டோம் உள்ள. எல்லாமே க்ளோஸ் ஆகிருந்துச்சு. நாங்கள் தான் போய் பட்டன் ப்ரெஸ் பண்ணோம். முன்னாடியே பட்டன் ப்ரெஸ் பண்ணிடணும், உள்ளே வந்துருக்கலாம். அதுக்கப்புறம் இதில் ஃபியூச்சர்ஸ்லாம் என்னன்னு காமிக்கிறேன். இதுதான் அந்த பட்டன் அமுத்திட்டு தள்ளிங்கன்னா இது வந்துடும். தள்ளிட்டு விட்டுருணும், இல்லைன்னா என்னையாட்ட மேலே வந்துடும். அதுக்கப்புறம் இங்கே ஒரு டேபிள் இருக்குது, ஃபுட் டேபிள். அது கீழே இது இருக்குல்ல, அது கொஞ்சம் தள்ளிக்கலாம். அப்படின்னா நாங்கள் ஃபுட் டேபிள் ஆகிருக்கோம். அதுப்போ கீழே ஒரு இது இருக்குது, ஸ்நாக்ஸ்லாம் வைக்கிறதுக்கு ஒரு கவுச் இருக்குது. அப்போ அது திருப்பி அமுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்துடும் அந்த சீட்டு. எல்லாம் நாங்கள் இதாக பண்ணியிருந்தோம், பின்னாடி சாட்சி வச்சுருந்தோம். இந்த கோச் ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் மிடில் ஒரு 2 சைடு ஒரு டேபிள் இருக்கும். இந்த சைடு கொஞ்சம் 2 பேர் பார்த்துக்கலாம், இங்கே ஒரு 2 பேர் இந்த மாதிரி இருக்குது. அப்போ கொஞ்சோண்டு பெப்சி வச்சு ஃபேண்டா என்னோட தான். நாங்கள் அப்பா அதை போய் ஃபேண்டா வாங்கிட்டு வர சொன்னோம்னா, கொக்கோ கோலா வாங்கிட்டு வர சொன்னால் ஃபேண்டா வாங்கிட்டு வந்துட்டார். பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. அதுக்கப்புறம் ஒரு சம்பவம் ஆச்சுன்னு சொன்னேன்ல. அந்த அண்ணா இந்த மிடில் சீட்டு. அதுக்கப்புறம் அந்த அக்கா ஆசையில். ஆனால் எங்கள் மிடில் சீட்டில் உட்காந்துருந்தாங்க. அதனால் நாங்கள் சொன்னோம், அக்கா. அப்பா கேட்டார், எஸ்கியூஸ் மீ, இது உங்களோட சீட்டு? ஆமாம் கேட்டாங்க. 36. நாங்கள் 36 கேட்டேன். உங்கள் டிக்கெட் கம்மிங்கன்னு சொன்னால் உங்களோட 36 இல்லை 34. நீங்கள் இந்த ஆசையில் தான் எடுத்துக்கணும். எங்களுக்கு 36 விண்டோன்னு சொன்னாங்க. அப்போ கோச்சிட்டாங்க. அதனால் எங்களுக்கு 42ல் ஒரு விண்டோ சீட் இருக்குது. 42 ஆமாம் 49ல் ஒரு விண்டோ சீட் இருக்கிறதுனால நாங்கள் இங்கே உட்காந்துட்டோம். அப்போது முன்னாடி ஒரு ஆசில் சீட் எங்கள் அப்பா போட்டிருந்துச்சு. அது அப்பாட்டிருந்து அந்த அண்ணா போய் உட்கார சொல்லிட்டோம். அப்போ நாங்கள் 3 பேர் ஒன்றா உட்காந்துட்டோம். அப்போ மூவிங் ஆயிடுச்சு. அதுதான் இது பெங்களூர் எக்ஸ்பிரஸ். எப்போ கிளம்பணும்னு தெரில. இப்போ வாட்டர் பாட்டில்ஸ் கொடுத்தாங்க எங்களுக்கு. பாய் பாய் சென்னை, சி யூ பேக். எனக்கு சென்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. போகிறதுக்கு மனசே இல்லை, சீரியஸாக சொல்கிறேன், மனசே இல்லை சென்னை விட்டு போக. இந்த கல்ச்சர்ஸு, இந்த ஃப்ரெண்ட்ஷிப்லாம் இருக்குது பாருங்க, நல்லா இருக்குது. போனீங்கன்னா ஒரு நாள் இழுங்க. நான் போனோன்னே ஒரு 1 day தான் இருந்தோம். அதுப்போ வந்துட்டோம். அதுப்போ ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்தாங்க. நாங்கள் எங்கள் ஸ்பேஸ் இல்லை, எங்கள் அம்மாவுக்கும் கொடுத்தாங்க, எங்கள் அப்பாவுக்கும் கொடுத்தாங்க. 3 பாட்டில் இருக்கா, 3 ஸ்பேஸ் இருக்குடா அப்படின்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்க. ஒரு பாட்டில் ஃபேண்டால் இருக்குது, ஒன்று எனக்கு ஒன்று இருக்குது, அப்பாவுக்கு ஒன்று இருக்குது. அம்மா இங்கே வைப்பாங்க. அதனால நான் ஃபேண்டா தூக்கி குடிச்சு முடிச்சிட்டேன் டக்குன்ட்டு. போக குடிச்சிட்டேன். இப்போ எங்கள் அம்மா என்னோடய வாட்டர் மேலே வச்சுட்டாங்க. அப்போ அந்த புக் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு ஸ்கேனர் இருக்குது, அங்கே போய் இது பண்ணிக்கலாம்.
அப்போ அங்கே ட்ரெயின் கோச் இருக்குது. அப்போ போக போக எங்களுக்கு ஒரு நியூஸ் பேப்பர் கொடுத்தாங்க. ஒன்று தமிழ் தினமலர் கொடுத்தாங்க, ஒன்று இங்கிலீஷு. அது என்னது தினமலர் கொடுத்தாங்க ஒன்று. அப்போ த டைம்ஸ் அப்படின்னு த டைம்னு ஒரு இங்கிலீஷ் பேப்பர் கொடுத்தாங்க. த டைம்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு இது. அதுக்கப்புறம் நான் இங்கிலீஷ் தான் தெரியும் சொல்லிட்டு படிச்சுட்டு இருந்தேன். அவ்வளோக்கா படிக்கல, அப்படியே உங்களுக்கு சீன் போடுறதுக்காக தான் படிச்சுட்டு வச்சிட்டேன். அதுக்கு நல்லா இருந்துச்சு போகிறதுக்கு. ஆனால் ஏசியில் அதுக்கு நாங்கள் சொல்லி தான் கொஞ்சோண்டு ஏற்றுங்க அப்படின்னு சொல்லி தான் எங்களுக்கு ஏற்றினோம். அதுக்கப்புறம் எனக்கு கிரிகிரின்னு வந்துருச்சு, ஏன்னா இவ்வளோ ஸ்பீடாக போகுதுன்ட்டு. அம்பூரா ஏதோ பிளேஸுக்கு வரும்போது எங்களுக்கு ரொம்ப கிரிகிரின்னு இருந்துச்சு, ரொம்ப ஸ்பீடு போயிடுச்சு. 115 km/h போயிடுச்சு கேஸ். பாருங்களேன், அந்த ஸ்பீட் மீட்டர் இருக்குது. 127 ஸ்பீடில் போயிட்டுருக்கு. ஒன்றா 323 ஸ்டாப். நெக்ஸ்ட்டு சேலம், அப்போ ஈரோடு, நெக்ஸ்ட்டு திருப்பூர் அண்ட் கோயம்புத்தூர் வந்துடும். அப்போ எல்லாமே 5 minutes தான். சேலத்தை வந்து ஃபுட்டு ஏற்றிக்குவாங்க. ஈரோடு போய் சேர்றக்குள்ளேயும் சாப்பிட்டு முடிச்சிருக்கோம். அப்போ திருப்பூரில் ஒரு 5 minutes ஸ்டாப். அப்போ டேரக்டர் கோயம்புத்தூர் போயிடும். ரொம்ப சீரியஸாக சொல்கிறேன். இன்டர்சிட்டி நாங்கள் வரும்போது இன்டர்சிட்டியில் வந்தோம். அதில் வந்து ரொம்ப ஸ்லோவாக வந்தாங்க. கொஞ்ச நேரத்தில் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இதை ஒரு 2 minutes தான் ஸ்டாப் பண்ணி எடுத்துட்டாங்க. அது ஏதோ சிக்னல் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். சேலத்துலலாம் சிக்னல் கிடைக்கல, அதனால் 2 minutes ஸ்டாப் பண்ணிவிட்டு எடுத்தாங்க. ஆனால் இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. 6 hours வந்துச்சு எங்களுக்கு. அதில் இன்டர்சிட்டியில் வந்து 8 hours. ஆனால் நல்லா அதில் வந்து வெந்த நூடுல்ஸ் ஐட்டே இல்லை, ஏசி இருந்துச்சு, நல்ல வேலை. அதுவும் இல்லை, நல்லா இருக்குது. இப்போ பாருங்கள் கொஞ்ச நேரத்தில். அதுக்கு இங்கிருந்து வியூவில் பார்க்கும்போது செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் அங்கே ஒரு ஏதோ எமர்ஜென்சி இருந்தால் அவங்கள்ட்ட பேசிக்கலாம், பைலட் கிட்ட, கோ பைலட் கிட்ட. அதுக்கப்புறம் ரெட் கலர் இருக்கோன்னு பேசுகிறதுல வெயிட்டில் போயிட்டுருக்கு. க்ரீனில் ப்ரெஸ் பண்ணி டாக் பண்ணிக்கலாம். ஏதோ ஒன்று எமர்ஜென்சி இருந்துச்சுதான். ஓகேண்ணா. அதுக்கப்புறம் அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க, அதில் படித்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த செல்லில் காமிக்கிறவங்களுக்கு அடுத்துட்டு போய் அதுக்கப்புறம் மேலே ஒரு லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 lights கொடுத்துருக்காங்க எங்களுக்கு. பின்னாடி எங்களுக்கு 2 lights. பின்னாடி வந்து 2 seat, முன்னாடி இருக்க 3 seats. ஃபுல்லி 3 seats தான். ஒரே ஒன்றில் வந்து 2 seatsல முன்னாடி அந்த மிடில். அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃபஸ்ட் கோச் ஏதோ தெரியல, எவ்வளோ இருக்குன்னு தெரியல. கோச்சு தெரிஞ்சுன்னா உங்களுக்கு சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லிடுங்க, போட்டுருங்க. த ப்ரெஸ் டு ஓப்பன் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். அப்போ இங்கே ஒரு சேஃப்டிக்காக ஒரு அண்ணா உட்காந்துருக்காங்க. அப்போ 2 சைடு இருக்குது. அந்த சைடு போனீங்கன்னா வச்சுக்கோங்க, ஒரு சீட்ரிங் இருக்குது. அங்கே பார்த்தீங்களா, நார்மல் ட்ரெயின்லாம் அசைஞ்சிட்டே இருக்கும், ஒன்னொரு கோச்சுக்கும் இந்த கோச்சுக்கும். ஆனால் இதில் அப்படி இல்லை, ஸ்மூத்தாக போயிட்டு வரலாம். பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் அந்த செட்டிங் பிளேஸ் இருக்குது. அதுக்கப்புறம் திருப்பி ஓப்பன் பண்ணி அப்பாட்ட போய்க்கலாம். இதுங்க வாஷ்ரூம் காமிக்கிறேன், அப்பா கூட்டிகிட்டு வந்துடுறேன், பயமாக இருக்குது அந்த வாஷ்ரூம் ஓப்பன் பண்ணேன். அதுக்கப்புறம் இது ஏர்வேஸில் இருக்க இது வாஷ்ரூம் சொல்லாமல் டாய்லெட், அந்த டாய்லெட் தான் இது. அதுக்கப்புறம் அங்கே இதில் இருக்குது, கைப்பிடி குடிச்சிருக்காங்க கொஞ்சோண்டு. அதுக்கப்புறம் போக போக எங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க. ஒரு பட்டர் முறுக்கு, அதுக்கப்புறம் ஒரு சாஸு பட்டர் முறுக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சாஸ் கொடுத்தாங்க கிசானிலேருந்து. அதுக்கப்புறம் எங்களுக்கு கடலப்பருப்பு டீ, அதுக்கப்புறம் ஒரு பஜ்ஜி மாதிரி ஏதோ சொன்னாங்க எங்கள் அம்மா. அதுக்கப்புறம் ஒரு கடலப்பருப்பி. அப்போது எங்கள் அம்மாட்ட கேட்டால் ஏதோ சொன்னாங்க, மறந்து போயிட்டேன். நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். அதனால எங்கள் அம்மாட்ட போய் கேட்டாலும் வேணா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போட்டு கொடுக்குறேன். உங்களுக்கு அப்பாவுக்கும் கொடுத்தாரு, எல்லாத்துக்கும் அது தான் கொடுத்துருந்தாங்க. அப்போ கொஞ்ச நாள் கழிச்சு வந்து எனக்கு இது கொடுத்தாங்க, ஜூஸ் கொடுத்தாங்க, ஆப்பிள் ஜூஸ். ரியல்லேருந்து எனக்கு பிடிக்கல, எனக்கு சத்தியமாக பிடிக்கல, சீரியஸாக சொல்கிறேன், எனக்கு பிடிக்கல. வெறும் சோடாஸ் குடிச்சிட்டு இருக்கேன்னா எனக்கு பிடிக்கல. அம்மாவுக்கு ஒன்று எங்கள் அப்பாவுக்கு ஒன்று. டேடி எனக்கு ஒரு கொடு, முன்னாடியே நான் அப்பாட்ட கேட்டேனா, இப்போ நான் குடிச்சு முடிச்சு டேடி வேண்டாம் நீயே வச்சுக்கோன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இது அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் அந்த லாஸ்ட் சீட்டு D6 D5 D4 34 சரி D1 34 35
சரி தப்பாக சொல்லிட்டு இருக்கேன். D1 36 35 34 கைஸ். நான் இந்த இப்போ நான் ஒரு ஃபேண்டா வாங்கி வச்சுருந்தேன் குடிக்கிறதுக்காக. ஸோ அம்மா அப்பாட்ட போய் மெரிண்டா கேட்டுலாம் அவங்களுக்கு சொல்லியிருப்பேன் முன்னாடியே. அப்புறம் தொண்டை கட்டிக்கிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், முன்னாடியும் இருக்குது பின்னாடியும் இருக்குது. இந்தியா வெல்கம் டு இந்தியன் ரயில்வேஸ். இந்தியன் ரயில்வேஸ் வெல்கம் யூ. அப்போ அந்த பட்டன் இருக்குல்ல அதே மாதிரி போய்க்கலாம். அப்போ அங்கே ஃபுட்டு இருந்துச்சு. போக போக அப்போ இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. இது வந்து வேணும்னா உங்களுக்கு எடுத்துக்கலாம். இன்னும் ஃபியூச்சர் வேணும்னா உங்களுக்கு எடுத்துக்கலாம். எங்கள் அம்மாட்ட படுத்து தூங்கணுன்னா இப்படி படுத்துக்குவேன், இல்லைன்னா வேண்டான்னா இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் குடிச்சு முடிச்சுட்டு வச்சுட்டேன். அவங்களே வந்து எடுத்துக்கிறாங்க. நான் தயிர் பேக்கெட்டு முறுக்கு பேக்கெட்லாம் நான் ஆட்டையப்பட்டு வீட்டில் வந்து எடுத்து வச்சுருக்கேன். எங்கள் அம்மா பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் வியூஸ் நல்லா இருக்குல்ல, வியூ பார்த்துட்டு இப்போ வியூலாம் பார்த்துட்டு வந்துட்டிங்களா. நாங்கள் வந்து ஈஸியில் இருக்கோம். இது ஈஸியில் வந்து ரொட்டேட் பண்ண முடியாது, ஆனால் ப்ரீமியமில் போய் ரொட்டேட் பண்ணிக்கலாம். நாங்கள் ஈஸியில் வந்துட்டுமா ரொம்ப ப்ரைஸ் அதிகம். 1427 வந்துச்சு. அது வந்து 2000 அரௌண்ட் வந்துச்சு. ஏன்னா கொஞ்சம் தானே டிஃப்ரென்ஸ்னு கேட்டிங்கன்னா எனக்கு அவ்வளோ அதே ஃபீச்சரை பார்த்தேன். கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. சப்போஸ் கிட்ஸில் தூங்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, வெயில் நல்ல சுல்லுன்னு வெயில் அடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, நெட்டு போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு வெயில் கம்மி பண்ணணும். சப்போஸ் எனக்கு வெயில் அடித்தாலும் பரவாயில்ல, நல்லா தூங்கிட்டான், அவங்க அப்பா கிட்ட போயிட்டான், அவனுக்கு வெயில் அடிக்காதுன்னா நீங்கள் திருப்பி மேலே எடுத்து நம்ம பார்த்துக்கலாம். பின்னாடி பாருங்க செம்மையாக இருக்குது. அப்போ எங்களுக்கு டின்னர் கொடுத்துட்டாங்க. எனக்கு வந்து பருப்பு பண்ண ஜீரக ரைஸ், சப்பாத்தி, அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி, அதுக்கப்புறம் பருப்பு குழம்பு, ஒரு ஊறுகாய், அதுக்கப்புறம் தயிர் பேக்கெட்டு, அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் கொடுத்தாங்க. இவ்வளோதான் எங்களுக்கு வந்துச்சு. பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ போய் முடிச்சுக்கிறேன். பாய் பாய், தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் கைஸ். அப்புறம் நம்ம வந்து இப்போ மைக் வாங்க முடியும். அப்போ கிம்பல் சீக்கிரமாக வந்து வாங்கலாம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் என்னால் முடியும். ஓகே கைஸ், பை பை, தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஷேர்.